அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பெரிய சோழவள்ளி அந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம். அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவர் உடல்நலம் சரியில்லாம வீட்டிலேயே இருக்கிறதா ஒரு தகவல் பார்த்துருந்தோம். இப்போ இந்த அண்ணனை தான் பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இவருக்கு இப்போ தனியார் மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சா அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்னு சொல்றதா அந்த அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த காலை ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த உதவி கேட்டிருக்காங்க. அதனால இப்ப இந்த அண்ணன்கிட்டே நம்ம என்ன செலவாகும், எதனால இதெல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நான் இந்த ஏனக்கால் நோயால பாதிக்கப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. அதுக்கான தனியார் மருத்துவமனையில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. நாங்கள் அடிப்படை பொருளாதார வசதி இல்லாத இருக்கோம். அதுவும் நாங்கள் 2 பேர் இருக்கோம். நானும் என் சகோதரி 2 பேரும் அந்த நோயால் முழுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கோம். அதனால உங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். ஒழிச்சிட்டு தான் அரசாங்கம் சொல்லுது. ஆனா இந்த நோயை முழுமையா ஒழிக்கல. அதே மாதிரி அரசு காப்பீட்டு திட்டத்துல இதுக்கான காப்பீட்டு திட்டத்துல இந்த நோயை எடுத்துட்டாங்க. அதனால காப்பீட்டு கார்டு எதுக்கும் பயனளிக்காம போகுது எங்களுக்கு. அதனால இதை பார்க்குற கவர்மெண்ட்டு, அரசு சார்ந்த இந்த சமூக நலத்துறையும் சுகாதாரத்துறையும் இந்த நோய்க்கான சிகிச்சைக்கு அரசு காப்பீட்டு திட்டத்தில் இந்த சிகிச்சைக்கான பேரையும் சேர்க்கணும். ஃபைலேருக்கான சிகிச்சைக்கும் பயன்படுற மாதிரி சேர்த்து விடணுன்னு நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன். இது அரசாங்கத்துக்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு தெரியணும். எங்களை மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க. அவங்களுக்கு யாருமே இந்த காப்பீட்டு திட்டம் செல்லலை. காப்பீட்டு திட்டத்தில் ஃபைலேரியா நோய் இல்லை. அதனால் எந்த வகையான சிகிச்சை எல்லாமே வெறும் டிசி மாத்திரை சாப்பிட்டு நல்லா செத்து போகிறாங்க. அந்த லிஸ்டில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் அரசாங்கம் இதுக்கு உடனே ஃபர்தராக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே.